நாம் தமிழர் கட்சி நாம் அந்த கட்சியில் இருப்பதாலேயே அது நம்முடைய கட்சி என்பதல்ல. இது தமிழ் பேரினத்தினுடைய கட்சி. நாம் இந்த கட்சியில் எல்லோரும் இல்லாது போனாலும் இன்னொரு தலைமுறை இந்த லட்சியத்திற்காக, இந்த கட்சி முன்வைத்த உயர்ந்த லட்சியத்திற்காக இன்னொரு தலைமுறை எடுத்து இதை வழிநடத்தி செல்லும். அப்படித்தான் இந்த நாம் முன்னெடுக்கிற கருத்தியல் என்பது நாம் உருவாக்கியதல்ல. நாம் அதை கொஞ்சம் செழுமைப்படுத்தி கொண்டோம். சில வார்த்தைகளை, சில தத்துவ கோட்பாடுகளை மாற்றிக்கொண்டோம். ஆனால் எல்லாமே இருந்தது, இங்குதான் இருந்தது. எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது நம்முடைய தாய் தமிழ். நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. இது நம் முன்னவர்கள் பன்னெடுங்காலமாக நடந்த பாதை. ஆங்காங்கே பயணம் நிறுத்தப்பட்டிருந்தது. அடுத்து வந்த நமது முன்னவர்கள் தொடர்ந்து அந்த பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் முடிக்காமல் அதை முடித்து விட்டார்கள். நம்முடைய ஐயா பொதுச் செயலாளர் மருத்துவர் திருமால் செல்வன் அவர்கள் கூறியது போல, நம் கண்முன்னே நம் இனத்திற்கு நடந்த அந்த பேரவலம் இந்த நூற்றாண்டில் எந்த இனத்திற்கும் நிகழ்ந்திராத ஒரு படுகொலை. அதை பார்த்த தன்மானமிக்க இனமானமிக்க இந்த இனத்தின் பிள்ளைகள் நாம் வெகுண்டு கிளர்ந்து எழுந்தோம். ஆனால் அந்த எழுச்சி ஒரு பேரெழுச்சியாக ஆகியிருக்க வேண்டியதை ஆங்காங்கே மட்டுப்படுத்தியவர்கள் இங்கே நிறைய ஏராளம். நாம் வளர்ந்து விடக்கூடாது என்று அதே வேளையாக நம்மளை தடுப்பதற்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் முன்னெடுக்கிற இந்த அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சி.பா. ஆதித்தனார் தொடங்கினர். அதற்கு முன்பு இதே அரசியல் நிலைப்பாட்டை, தமிழ் தேசிய கருத்தியலை எல்லோரும் இந்த நம் முன்னவர்கள் விதைத்தார்கள். முத்தமிழ் காவலர் தாத்தா கே.ஆ.பி. விஸ்வநாதம், அண்ணல் தங்கு, மறைமலை அடிகள், எண்ணற்ற பெருமக்கள். அதற்கு பிறகு மாப்போசி, அதே காலகட்டத்தில் அதற்கு பிறகு வந்த சி.பா. ஆதித்தனார். இவர்களுக்கு இல்லாத ஒரு கனவு, அவருக்கு ஒரு தமிழ் தேசத்திற்கென்று ஒரு தேசம் வேண்டும், தமிழ் இனத்திற்கென்று ஒரு கனவு இருந்தது. அதற்கு காரணம், அவர் இங்கிலாந்தில் படிக்க போன போது இங்கிலாந்திலிருந்து தனிநாடு கேட்ட ஐரிஷ் மக்கள், அது அயர்லாந்து நாட்டு மக்கள் போராடுகிறார்கள். அவர்கள் போராடுகிற போது 5 லட்சம் மக்கள், 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஐரிஷ் இன மக்கள் தனிநாடு கேட்டு போராடும்போது 5 கோடி மக்கள் தொகை கொண்ட நாம் ஏன் தனிநாடு பெற்று சுதந்திரமாக வாழக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. அவர்கள் நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்பதை குறிப்பதற்கு சின்பைன் என்கிற ஒரு இயக்கத்தின் பெயரை வைச்சிருந்தார்கள். அதை அப்படியே இவர் நாம் தமிழர் என்று வைத்தார். நோக்கம் ஒன்றுதான். அவர்களுக்கு தனியாக ஒரு நாடு, இவருக்கும் தமிழ் தேசியனத்திற்கு ஒரு தனியாக ஒரு நாடு. அவர்கள் டெய்லி மிரர் என்ற ஒரு இதழ் நடத்தினார்கள். இவர் தினத்தந்தி என்று ஒரு இதழ் நடத்தினார். நம் முன்னவர்களுக்கு அகச்சூழலும் புறச்சூழலும் சரியாக இல்லை. திராவிட பூதங்கள் பெருத்து கொளுத்திருந்த காலகட்டத்தில் எதிர்த்து யுத்தம் செய்ய அவர்களால் முடியலை. சரணடைந்து விட்டார். தாத்தா மாப்போசி இந்திய கட்சி, இந்திய கொள்கைகளிலும் இருந்தார், தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்தார். கடைசியாக காங்கிரஸிலே போய் சேர்ந்துட்டார். நம்முடைய ஐயா சி.பா. ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கி
தமிழ பேரரசு என்று ஈழத்தை வரைபடத்தை வரைஞ்சி ஈழத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைத்து இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை இணைந்து கை கொடுக்குற மாதிரி போட்டு தமிழ பேரரசுன்னு ஒரு நூல் வெளியிட்டார். அவ்வளோதான். இவரை பிரிவினைவாதின்ட்டு நெருக்கின பிறகு அவரால் வழி இல்லாமல் அவர் திமுகவில் போய் சரணடைஞ்சிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை சொல்வதற்காக இதையெல்லாம் பார்த்து உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நாம். எப்போ பார்க்குறோம், வரலாறை பார்க்குறோம், அப்போ நம்ம தந்தை செல்வா அவர்கள் ஈழ விடுதலை, ஈழப்படுகொலை நடக்குது, நம்ம இன மக்களை கொல்றான் சிங்களன், இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைமைகளிடத்திலே ஆதரவு கேட்குறார்கள். எந்த தலைவர்களும் பெரிய அளவிற்கு ஆதரவு கொடுக்கலை. அப்போது ஐயா பெரியார் அவர்கள்ட்ட கேட்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அனுசரித்து போங்கள்ன்ட்டு போயிட்டார். நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது, இதான் அவர் சொன்னது. ஆனால் அன்றைக்கு இந்த நிலத்தில் உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று ஆதரவு கரம் நீட்டிய ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி நிறுவன தலைவர் சி. ஆதித்தனார் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நான் இருக்கேன், உங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன். அப்புறம் அந்த கட்சியை கலைச்சிட்டு அவர் கலைக்கல, அப்படி விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார். அப்போ இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள்லாம் கேட்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஊடகங்களெல்லாம் அச்சு ஊடகங்கள் தான், நீங்கள் உங்கள் கட்சியை விட்டுட்டு அப்படியே போய் திமுகவில் சேர்ந்துட்டீங்களே, உங்களுக்கு பிறகு அதை யார் நடத்துவார்கள் என்ற கேள்வியை எழுப்புனதுக்கு அவர் வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் அன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு நடக்குது. இது யாரும் நினச்சி பார்க்கல, நம்ம எதிரிகளும் நினச்சி பார்க்கல, துரோகிகளும் நினச்சி பார்க்கல, நாமளும் நினச்சி பார்க்கல. ஆனால் ஒன்று நடக்குது.